கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஏன் சொல்றாரு தெரியுமா? ஆட்சியில இருக்கக்கூடியவர்களை எதிர்த்தாதான் நம்ம பெரிய மனுஷன். சும்மா இருக்கிறவனை எதிர்த்தா நம்ம எப்படி வந்து பெரிய கட்சி, பெரிய தலைவன்? ஒரு தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, இங்கேயும் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு அதிகார மையத்தை எதிர்க்கணும். இங்க அதிகார மையம் டிஎம்கே, மத்தியில அதிகார மையம் பாஜக. சரி. அதனால் தாங்க அத வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து எதிர்க்கிறாரு. கேட்டா உடனே மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அததான் நான் தவறான புரிதல்னு சொல்றேன். மதவாத கட்சினா இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் எது? இந்தியாவ வந்து 2ஆ மத ரீதியாக கூறு போட்டப்போ, அதுக்கு காரணமான கட்சி எது? காங்கிரஸ், இந்திய முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக்ற பேரை சொல்லுவாரா விஜய்? அது மதவாதம் இல்லையா? மதவாதத்தால் ஒரு ஒன்றாக இருந்த நாட்டை கூறு போட்ட ஒரு அவலம் இல்லையா? அது இன்றைக்கு வரைக்கும், பஹல்காம் வரைக்கும் நாம வந்து அதற்கான விலையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏன் எல்லாரும் ஒத்துமையா வாழுங்க அப்படின்னு ஏன் அன்னைக்கு சொல்லல? காந்தியோ நேருவோ ஏன் அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் உண்ணாவிரதம் எவ்வளவு தூரம் இருந்தார்? இது ஒண்ணு. அதே போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல போய் கரிசோறு திங்குறன்னு ஆரம்பிச்சது யாரு? இந்துக்கள் கிடையாதுங்க. இந்துக்கள் வெறும் 10 ரூபாவுக்கு ஒரு திரி வச்சு தீப ஏத்துறேன்னு தாங்க சொன்னாங்க. அதனால கலவரம் வந்துரும்னு பேசுறது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். பிரியாணி திங்குறன்னு ஆரம்பிக்கிறது ராமநாதபுரம் எம்பி. அவருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஊர் சம்பந்தமா இல்ல நம்பிக்கை சம்பந்தமா என்ன?